அந்த நெல்லையப்பர்கிட்ட போய் நான் எவ்வளவோ முறையிட்டு பார்த்தேன். ஒன்றும் கேட்கிறாப்புல இல்லை. பள்ளி அறையில உன்னிட்ட வந்து உட்கார்ந்துட்டு, கோமதி ஒரு முத்தம் கொடு அப்படின்னு நீ அவளை கேட்கறீல அப்படின்னு அவன் நெல்லையப்பர் கேட்பான். அந்த வேளையில நீ என்ன சொல்லணும் தெரியுமா? முடியாது போங்க. தர்மபுரி ராமநாதன் 82 வயசா பாடிட்டு இருக்கிறான். இந்த படியில பாடுறான், இருமிக்கிட்ட. அவனுடைய துன்பத்தெல்லாம் நீங்க தீர்க்கல, உங்களுக்கு என்ன முத்தம் வேணும் அப்படின்னு சொன்னா நீ சிபாரிசு பண்ணினா அவன் என்னுடைய வினையை தீர்த்து விடுவான் அல்லவா? கொஞ்சம் எனக்காக சொல்லம்மா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு புறவர். தமிழ் கொஞ்சம் பார்த்தீங்களா? ஆய்முத்து பந்தரின் வெள்ளனை மீது உன் அருகிருந்து கொஞ்சம் பொறுத்து தெரியாத நீ முத்தந்தா என்று அவர் கொஞ்சம் வேளையில் நித்தம் நித்தம் நெய் முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னார். உன் வாய் முத்தம் சிந்தி விடுமோ? மெல்ல மெல்ல அவர்கிட்ட எனக்காக நீ சிபாரிசு பண்ணக்கூடாதாமா? நெல்லிஞ்சு வெடிமை அபூர்வமான. அடுத்தது சித்திரசரை திருக்குற்றாலம். வம்பார் குன்றம் நீடுயர் சோலை வளர்வேங்கை கொம்பார் சோலை கோல வண்டியாசை குற்றாலம் அம்பால் நெய்யோடு ஆடல மந்தான் அவர் கொண்டை நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்காள். அடுத்தது திருவாலங்காடு. அம்மைக்காக கால் தூக்கி ஆடினான். அதை பாடிட்டு சுடுகாட்டில் ஆடுறான். அதை அப்படியே வர்ணிக்கிறாங்க அந்த அம்மா. கொங்கை திறங்கி நரம் விழுந்து குண்டுகண் வெண்ப குடி வயிற்று பங்கிசி வந்து பக்கள் நீண்டு பரடுயர் நீள் கடைக்காரோர் பெண்பே தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. திருஞான சம்பந்தருக்கு முந்தி பதியம் பாண்டது அந்த அம்மா தான். திருஞான சம்பந்தரே நினைக்கல, நாம எங்க காரைக்கால் அம்மையார நினைக்க போவோம். அப்படி அதனால பஞ்சசபையை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். எனக்கு கொடுத்த நேரம் ஒரு 10 நிமிஷம். என்னை எல்லாம் வளர்த்தவர்கள், எந்த வகையிலையும் வளர்த்தவர்கள் தர்மபுரி. அவர் 8 நூல் பாடியிருக்கார். விஞ்ஞான சம்பந்தர் அட்டகம் என்று 8 நூல். அவர் வடமொழியிலையும் வல்லவர், தென்மொழியிலையும் வல்லவர். அருணாளர். ஆம், நான் தினந்தோறும் தருமபுரத்துக்கு போறேன். ஒரு நாள் கூட போகாத நாளே கிடையாது. ஆம், அந்த ஊர்ல 2 ஜீவ சமாதி இருக்கு. முதல் சன்னிதானம் ஜீவ சமாதி, 2வது சன்னிதானம் ஜீவ சமாதி. அருளாளர் மூர்த்திகள். அங்க போனா நமக்கு அருள் கிடைக்கும். அவர் எழுதுனது சிவபோகசாரம். அற்புதமான ஒரு நீதி. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு நீ செய்த பாப புண்ணியத்துக்கு ஏற்ப உனக்கு நன்மையும் தீமையும் கிடைக்கிறது. எவன் உனக்கு தீமை செய்துவிட போகிறான்? கிடையாதுடா. நீ செய்த தீவினை தான், நீ செய்த நல்வினை தான் அனுபவிக்கிறாய்.
அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று எழுது. இதை நான் ரெக்கார்ட்ல பாடிட்டேன். என்னை யாரும் பாட சொல்ல, என்னுடைய செஞ்சோற்று கடம் நான் பாடி வச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டு போகும் கிடைக்குது. வரவரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவரக்கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, மனமே ஏங்கி இடையாது, ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவ பூசை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ இணையாய், சீச்சி சிறுமை தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்னவாய், ஐந்தறிவார் கண்டாலும் ஆறு ஏது சொன்னாலும், எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும், சிந்தையை பார விசாரத்தை பண்ணாது, ஏதொன்றும் தீர விசாரித்து. திவ்யமான பாடல்கள் கோடி கோடியா கொடுத்து வச்சாலும் கிடைக்கும். இதை நான் ரெக்கார்ட்ல பாடியிருக்கேன். நான் ஒரு நாள் நான் எதா இருந்தாலும் 9 மணிக்கு நான் முடிச்சு விடுவேன். நீங்க கவலையே படாது. நான் மணியில ரொம்ப குறிக்கோளான ஆள். எந்த மணியிலையும் திருத்தணியை நோக்கி நாம் போய்கிட்டோம். திருவள்ளூர் லெவல் கிராசிங்ல என்னுடைய நண்பர் காரில் உட்கார்ந்து, அங்க ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வந்து இறங்கலாம். திட்டி மாடு புல்லட் பார்த்தா, யாராவது ஒருத்தர் பார்த்தான்னா நமக்கு பயமா இல்லை இருக்கு, என்ன பண்ணி விடுவாரோன்னு. ஏன் நான் டில்ல கட்டிட்டேன். இறங்கி வந்து புட்டுத்தான்னா ரெண்டு என்ன பண்ணுவேன் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். மோட்டர் பைக்கை ஸ்டார்ட் போட்டுட்டு கிட்ட வந்தான். எனக்கு இன்னும் உதறல் கட்டு போச்சு. நீங்க தானே தர்மபுரம் சாமிநாதன்? ஆமா. சிவபோக சாரம்னு ஒண்ணு கேசட்ல பாடிருக்கீங்கல்ல? ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு கீழே விழுந்து கும்பிட்டான். ஏன்பா, எனக்கு நிலத்துல குறைச்சல் இல்லை, பணத்துல குறைச்சல் இல்லை, குடும்பத்துல குறைச்சல் இல்லை, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு துன்பம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏதோ ஒரு துன்பம் அனுபவிச்சிருக்கேன். இனம் காணாத ஒரு துன்பம். ராத்திரில தூக்கம். ஒரு நாள் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என்ன. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவர் எவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவிலர், அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பாடி இருந்தது. என் நண்பரை கேட்டேன், இந்த பாட்டு என்னமோ ஒரு நீதியை சொல்லுதே என்னன்னு கேட்டேன். நீ அனுபவிக்கிற நன்மையும் தீமையும் பிறதர வாரம் வேற யாரும் கொடுக்கல. நீ செய்த பாப புண்ணியம் தான் அனுபவிச்சுட்டு இருக்க. நீ எதுக்காக பொண்டாட்டி மேலேயும் புள்ள மேலேயும் வேலைக்கார மேலேயும் கோவப்படும்? நீ செய்த பாவம் தான், நீ செய்த புண்ணியம் தான். ஆமா, அதை நினைச்சு ஒன்ன நீ திருத்திக்கொள் அப்படின்னு. நான் கஷ்டப்படுறதெல்லாம் நான் செய்த பாவம் தானா? என் மனைவி கொடுக்கலையா? என் பிள்ளை கொடுக்கலையா? கிடையாது, நீ செய்த பாவம் தான் அப்படின்னு சொன்னான்.
அபூர்வமான அறவுரை. இந்த கேசட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டு வாங்கினேன். அப்புறம் புதுசாக ஒரு கேசட் வாங்கி கொடுத்தான். அதுக்கு உங்கள் படம் சின்னதாக இருக்கிறது பார்த்தேன். இவ்வளவு அபூர்வமான பாடல் பாடி இருக்கீங்களே, எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் எங்கேயோ இருக்காரு, எனக்கு தெரியாது, எனக்கு படம் இருக்கு. இந்த அபூர்வமான பாடலை பாடி வச்சீங்களேன்னு அவன் சொன்னான். எப்போதுமே பிறர் சொன்னால்தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி அபூர்வமான திருப்பாடல் இந்த சிவபோக சாமி. இந்த குருநாதனை விட்டு பிரிஞ்சார் குருஞான சம்பந்தர். அவர் குருநாதனை விட்டு பிரிஞ்சாரு. கொஞ்சம் தூரம் வந்தாரு, குருநாதனுடைய நினைப்பு வந்தது. ஒரு பாட்டு சொல்றார். கிடந்தாலும், குருநாதன் பேர் ஞானப்பிரகாசம். கிடந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், பசியோடு பிடிவந்து அடர்ந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், பின் சொல்லில்லையே. ஐயோ அப்பான்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வருகிற நன்மை தீமை எல்லாம் என்னுடைய குருநாதன் கொடுத்தது அப்படின்னு ஒரு பாட்டு. அபூர்வமான பாடல் கேசட் கிடைக்கிது, வாங்கி கேளுங்க சொல்லிவிட்டு இங்கே பாடணும் அப்படின்னு. இந்த நடராஜன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நான் போன மாதம் அங்கே பாட வந்திருந்தேன். கேட்டார், 23ஆம் தேதி நீ வாங்கினார். என்னால் முடியாதுப்பா, என்னை விட்டுடு அப்படின்னா 22ஆம் தேதி அவர் விடாக்கல். சரி 22 ஒத்துக்கிட்டேன். நான் என்னென்னமோ கண்ட்ரோல்லாம் சொன்னேன், அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ என்னுடைய உடல்நிலை இருக்கு இல்லையா? காரில் வந்தாலும் ஆகலை, ரயிலில் போனாலும் ஆகலை. காரணம் 82 வயசு. திருஞான சம்பந்தர் சொல்றார், வயசாட்டா சளி, வயசானா சளி பிடிக்க மாட்டான், சளியா சனியனா. உடனைந்தும் பொறி கலங்கி வெளிமிழங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி. ஐன்னா சளி இல்லையா? சளியில தான் இவன் துன்பப்படுறான், சளியில தான் சாகரம். ஆமாம், எனக்கு நுரையீரல்ல 40% இருக்கு. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 10% தான் இருக்கணும். எனக்கு 40 இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் அதோடு சில இடத்துல முடிஞ்ச வரைக்கும் போகணும், வெளியே வரலாம் முடியாது. நடராஜ கூட்டாரின்னு வந்து எனக்கு தெரிஞ்சதை பாடினேன். நல்லபடியா எல்லாரும் எந்திரிச்சு போகாம உட்கார்ந்துருக்கீங்க. உங்க திருவடிக்கு நான் வணக்கம் செய்யறேன் இல்லையா? அதனால்தான் கொஞ்சம் பேச்சும் பாட்டுமா சொல்லிட்டேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த கற்பகத்தையும் வணங்கி, சாமியினுடைய திருவடியை வணங்கி, நடராஜனுடைய குரூப்புக்கு என்னுடைய அன்பை செலுத்திக் கொள்ளுகிறேன். அவர் மரியாதை செய்யறதுக்கு அப்புறமா எல்லோருமா பஞ்சாட்சரம் சொல்லுவோம். இந்த நாடு நன்றாக இருக்கட்டும். இனவெறி, மதவெறி, மொழிவெறி தலைவிரிச்சு ஆடுது நம்ம நாட்டில். இந்த வெறித்தன்மை எப்போ போகும் இல்லையா? ஆமா, எல்லா அடியார்களும் நிறைய விபூதி ருத்ராட்சம் இதை போட்டுருக்காங்க. மதுரையில் ருத்ராட்சம் போடுறதே கிடையாது, விபூதி இடுறதே கிடையாது, மங்கையர் யாரும் பொலிச்சரியாது. தவிர இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து சங்கி இருக்கு. நாளைக்கு அவன் வம்பு வளர்த்தாலும் வளர்ப்பான். பெரிய வம்பா போயிடும் போது இருக்கு. இவனை ஒழிச்சு கட்டினா சரி அப்படின்னு நினைச்சான். என்ன பண்ணலாம்? என்ன செய்யணும்? மந்திரத்தினாலே ஒரு
விட்டான் அந்த படத்துல. மந்திரத்தினாலே தீயை ஏவி விட்டான் அந்த படத்தை அழித்து விட்டு வா அப்படின்னு. முடியுமான்னு நீங்க கேட்கலாம். முடியும். மந்திரத்தை ஏவி விட்டானே ஆனால் ஒரு வீட்டை கொளுத்தவும் முடியும், ஒரு வீட்டை வாழ்த்தவும் முடியும். மந்திரத்தை ஏவி விட்டான். சிவனடியார்கள் தங்கி இருக்கிற இடம் அல்லவா, பஞ்சாட்சரத்தை சொல்லுகிற அடியவர்கள் தங்கி இருக்கிற இடம் அல்லவா, ருத்ராட்சம் போட்ட அடியவர்கள் தங்கி இருக்கிற இடம் அல்லவா. இந்த தீ கிட்ட போக மாட்டேங்குது. போகலன்னு எழுதி வைக்கிறார் தெய்வம் சேர்க்கிறார் பெருமான். நீ என்ன அடிக்கடி தெய்வம் சேர்க்கிறார் பெருமான், தெய்வம் சேர்க்கிறார் பெருமான் சொல்ற? அவர் சொல்லலைன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு. ஆமா, தெய்வம் சேர்க்கிறார் பெருமான் சொல்லலைன்னா இந்த வரலாறு நமக்கு கிடைச்சிருக்காது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, தெரியாதவர்களுக்கு சொன்னேன். பின்னலை போன்றவர்களுக்கு நான் சொல்ல தயாராக இல்லை. சரவணமுடியா ஒரு சொற்பொழி நான் பாடிட்டு நீ சரவணமுடியா பேச்சுன்னு சொன்னாங்க. பெரிய புராணத்தை நல்லா சொல்லுவாரு, கேட்கலாம்னு இருந்தேன். நான் போய் ஆசா ஞானசமுத்திரனுடைய தந்தை பெரிய புராணத்தை கரைச்சி குடிச்சவர், திருவிளையாட புராணத்தை கரைச்சி அப்படின்னு கேட்டார். ஏன் உங்க சொற்பொழிவு கேட்டனா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்க செத்த நாள் பாடுவோம் அப்படின்னாரு. கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் மறந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணன் தான் கேட்டேன். இன்னைக்கு என்ன தலைவர் ஐயா கேட்டேன். திருநாவுக்கரசர். சரின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசருடைய அற்புத பதிகங்கள், அதற்கு உட்கிடையான பாடல்கள் இதெல்லாம் பாடினேன். அரை மணி நேரம் பாடினேன். அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு கிருஷ்ணன் சொன்னாரு, நான் என்னென்ன பாடல்கள் சொல்லணும்னு நான் நினைச்சுட்டு வந்தேனோ அதையெல்லாம் தர்மபுரம் சாமி நான் பாடிட்டார். நீ சொற்பொழிவு வேண்டாம், நாங்கள் எதிர்த்து போயிடலாம் போயிட்டேன். சொல்லு வச்சுட்டான். இடி பார்க்கலாம்னா ஒரு கடப்பாரி வந்து இடிச்சு தள்ளிவிட்டேன். அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். ஏய்யா, இந்த சாமியார் இடத்துல தீ எரிகிறது, இரவு 12 மணி. ஒரு நாள் நான் என்ன பண்ணினேன், வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். ராத்திரி 12 மணிக்கு என் வீட்டு பெல் அடிச்சு.